ஆன்மீகம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, சத்தியம்னா என்னங்கிறத உலகத்தை சொல்லுன்னு உள்ளவனு சொல்லு. அதுதான் இது விளக்கம். இது நட்புங்கிறது வந்துங்க, அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இது அதாவது ஒரு மனுஷனுக்கு காதலி கூட 15 வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்கிறான், பொண்டாட்டி 30 வயசுக்கு தான் கிடைக்கிறான். கூட இருக்க அண்ணன்லாம் பேசுவான்னு சொல்ல முடியாது. அண்ணன் பெரியண்ணன் சின்னண்ணன் அப்பங்காரில் அப்படின்னா நவகிரகம் மாதிரி ஒரே வீட்டில் இருப்பாங்க, எதிர்த்தாப்புல தான் இருப்பாங்க. நண்பன் தான் சாகும் வரை உங்களுக்கு தோழனாக இருக்கக்கூடியவன். உன் மனைவியிடம் பங்கு போட முடியாத விஷயத்தை, உன் தாயிடம் சொல்ல முடியாத விஷயத்தை, உன் சகோதரிடம் சொல்ல முடியாத விஷயத்தை, உன் பிள்ளையிடம் சொல்ல முடியாத உன் நண்பன் கிட்ட நீங்க பங்கு போட்டலாம். உயிரையும் கொடுப்பான் உண்மையான நண்பன். உங்களுடைய வாழ்க்கையோட மந்திர சொல்லுன்னு எதை சொல்வீங்க? அதாவது ஒரு ராசா கிட்ட ராஜா வந்து எல்லா கல்விமானை கூப்பிட்டாரு. ஒற்றை குதிரை புகழேந்தி வள்ளுவங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஐயா நம்ம இலக்கியங்கள வண்டி வண்டியா எழுதி வச்சிருக்கிறீங்க, நம்ம மனுஷனுக்கு கஷ்டமான காலம் வரும்போது இந்த வாசங்கள் எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்குது. ஆனா திடீர்னு வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வந்துச்சுன்னா 3 வார்த்தை, அந்த வார்த்தையை படிச்சோம்னா நமக்கு தன்னம்பிக்கை வரணும். வாழ்க்கை அற்புதமான விஷயம், நல்ல வேலை சாக பார்த்தமே அப்படி தன்னம்பிக்கை வரணும். அந்த மாதிரி இனிமே யாரும் எழுதாதீங்க. மணிமேகலை, சிலப்பதிகார, சிவக சிந்தாமணி என்னென்ன எழுதி வச்சிருக்கீங்களா, அதுல இருந்து ஏதாவது ஒரு 3 வரி எடுத்து கொண்டாங்க ஐயா. புதுசா எழுதாதீங்க. அந்த 3 வரி வார்த்தைகளை படிச்ச உடனே மனசுக்கு தன்னம்பிக்கை வருவா. அந்த மாதிரி எழுதி கண்டுபிடிச்சு கொண்டு வா சொல்லி அனுப்புனாராம் ராஜா. ராஜா போனோடனே பக்கத்துல மேய்காப்பாளன் பக்கத்துல இருக்காங்க. ராஜாவுக்கு வந்து இப்படி ஒரு 50 வயசு இருக்கும். அந்த மேய்காப்பாளனுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். பிரபு போறவை ஏதோ அறிவிச்சிங்களே சபையில, அது என்ன பிரபு? அது ஒண்ணு தாத்தா, நம்ம சாமி மேல பெரிய புலவனுங்க வண்டி வண்டியா எழுதி வச்சிருக்கானுங்க, அது எதுவுமே அவசரத்துக்கு உதவ மாட்டேங்குது, மேடையில் பேச உதவி பண்ணுது. அதனால வந்து உயிர் போற மாதிரி வேதனை வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும் போது ஒரு 3 வாசகத்தை படிச்சுனா தன்னம்பிக்கிறமா எடுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, எழுதாதீங்கன்னு சொல்லி அனுப்புனேன்னா. கிழவன் சிரிச்சா மேய்க்காப்பான, இன்னும் தாத்தா சிரிக்கிறீங்கன்னா, இதை போய் அவனுக்கிட்ட கேட்கறீங்கன்னா, பெரிய பெரிய புலவன் அது படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதணும், ஏட்டை கெடுத்தான், அவனுக்கு எல்லாம் என்னையா தெரியும்னா. ஒட்ட குத்திரம் கம்பரு புகழ அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் திரிகாலமும் உணர்ந்த முனிவங்களாலும் சொல்ல முடியும்னா, திரிகாலமே சாமியார் தான், வேற யாரு அப்படின்னா. என்ன தாத்தா சொல்றீங்கன்னா, பிரபு நீங்க அப்ப 2 வயசு 3 வயசு இருப்பீங்க, நான் பெரிய ராஜா கிட்ட நான் வேலை பார்த்தேன், எனக்கு 10-13 வயசு இருக்கு. வடநாட்டுல சாமியெல்லாம் வந்திருந்தாங்க, என்னை கூப்பிட்டு இந்த விருந்திரம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இந்த சாமியாருக்கெல்லாம் நீ பணிவிட பண்ணி சொன்னாங்க. நான் 10-14 வயசு பையன், காலை சுறுசுப்பா எழுந்திருப்பேன், எழுந்து வாசை கூட்டி சாணி திரிச்சு வைப்பேன், சாணி பிள்ளை பிடிச்சி வச்சு அரசாணி பூவெல்லாம் குத்தி வைப்பேன், பால் கறந்து பால்லாம் காய்ச்சி சாமியை கொடுப்பேன், சாமியை கோமணம் எல்லாம் புரிஞ்சு போடுவேன். இல்ல 5 நாள் ஆனோடனே அந்த பெரிய சாமியாரு, அடாடா என்னப்பா அது இவ்வளவு பாசமா இருக்கு, நான் எல்லாம் துறந்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த 15 நாள் பணிவிடையில என் தாய் பாசம் ஞாபகப்படுத்திட்டியே மகனே, 13 வயசுல இப்படி உங்ககிட்ட ஒரு ஞானமாடா, உனக்கு நான் கொடுக்கணும், நானும் ஆண்டி பண்றாரா, எங்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையே, சாமி உங்க ஆசீர்வாதமே போதும், இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்கணும், என்ன பண்றாங்க அது பாரு, அந்த பணம் பார்த்து இந்த ஓலையை கொண்டு வான்னு சொன்னார். ஓலை கொண்டு வந்த உடனே ஒரு ஓலையில ஏதோ சாமியார் எழுத்தாடி கிறுக்கினார். கிறுக்கி வச்சுக்கோ, அளவிழந்த துன்பம் வரும்போது இந்த ஓலையை எடுத்து பிரிச்சுப்பார், அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னாரு. அது கொடுத்தாரு, வாங்கிட்டு போனா நான் வீட்டுல போய் உரியில சட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டேன். பெரிய மகாராசா இருந்த வரைக்கும் அவர் மகாராசா நல்லா வச்சிருந்தாரு, அவர் போனதுக்கு நீங்களும் 20 வருஷமா நல்லா வச்சிருக்கீங்க, அதை எடுக்க வேண்டிய வேலை இல்லைன்னா, அது என்ன எடுத்திருக்கு நான் பார்த்தே இல்லைங்க சாமி அப்படின்னா. நீ எடுத்துட்டு வேணாம், அதெல்லாம் ராசா அது நீங்க பார்க்க விடானா, சரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு கொடுத்தான். சாமி ராசா நீங்க எல்லாம் பாத்துறாதீங்கன்னா, உங்களுக்கு எது கஷ்டம் வருதுன்னா சரி குடுன்னு வாங்கின்னு ராசா மோதத்துக்குள்ள உள்ள வச்சுட்டாரு. ஒரு 6 மாச இடைவெளியில இப்படி மைசூர் திப்பு சுல்தாமாய் ஒரு ராஜா படையெடுத்து அந்த நாட்டு படையெடுத்து ராணியை கொண்டு போட்டு இளவரசியை கடத்திட்டு அரண்மனை கொளுத்திட்டான். இந்த ராஜா 50 வயசு ராஜா குதிரை எழுந்த ஊர் ஏற்காடு மலை மாதிரி பறந்துட்டு வரான். 30 மைல் 40 மைல் வந்து உச்சிக்கு வந்து சூசைட் பாயிண்ட் போயிட்டான். சூசைட் பாயிண்ட் ஏற்காடு மலை போய் 8 கீழே பார்த்தா 3000 அடி பள்ளத்தாக்கு, மேற்கொண்டு போக முடியாது. திரும்பி வந்தா பின்னாடி 10 குதிரை துரத்துது. ஓஹோ வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைச்ச இந்த ராசா என்ன பண்ணாரு, திரும்பி பார்த்தா வாயில குதிரை வாயில நுரை ஒழுகிட்டு இருக்குது, வேறு வேத்து ஒழுகிட்டு இருக்குது. நம்ம கதையை முடிந்து விட்டதுன்னு நினைச்சப்ப திடீர்னு ஒரு தாட்டு, இந்த கிழமை ஒருத்த நமக்கு ஓலை கொடுத்தான்ல அப்படின்னு பார்த்தா இத்தனை களைவர்த்த அந்த ஓலை வந்து இந்த மோளத்தை கொடுத்தது. எடுத்தான், படித்தான், 3 வார்த்தை இருந்தது, இதுவும் கடந்து போகும்.
கடந்து போகுமா? இந்த துன்பம் கடந்து போகுமா? இந்த சோதனை கடந்து போகுமா? இதெல்லாம் மீண்டுடுவனா? சிலுத்துட்டான், கைகால விரைச்சிச்சு, உட்கார்ந்தான், பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணான். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். மெடிடேட் பண்ண எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் அவனுக்கே தெரியாது. முடிச்சு பார்த்தா ஒரு 6-6:30 மணிக்கு சாயங்காலம் உட்கார்ந்து இருப்பான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் மெடிடேட் பண்ணி முடிச்சு பார்த்தா 8-8:30 மணி ஆகி போச்சு. எல்லாம் குளிர்ந்து போய் இருட்டு கும்பிட்டு ஆகி போச்சு. குதிரை வந்து அசை போட்டு இருக்குது, தெளிவாயிடுச்சு. இந்த கீழே துரத்திட்டு வந்தவங்க மேல பார்த்தா பாரு, இந்த ராஜா தெரியல. ராஜா மேல பார்த்தப்ப துரத்திட்டு வந்து தெரிஞ்சது. ராஜா எங்கேயே போயிட்டான்னு இந்த குதிரைக்கார பையெல்லாம் போயிட்டானுங்க. 8-8:30 மணிக்கு ராஜா குதிரையை பிடிச்சிட்டு கீழே போனாரு. கீழே போனா ஆதிவாசிகளை பார்த்தாங்க. ராசா நீ உயிரோடு இருக்கீங்களா? நான் நீங்களும் போயிட்டீங்க நினைச்சோம். அரண்மனையை கொடுத்துட்டாங்க, நீங்க போயிட்டு நினைச்சு. நல்ல வேளை உயிரோடு இருக்கிறீங்க, நீ எங்கேயுமே போவான் ராசா, நீங்களோட இருங்க, நாங்களாச்சும் கூட சொல்லி அந்த வேட்டை ஜாதி சேர்ந்தவங்க எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க. அங்கேயே தேனும் தினமா கொடுத்து மான்கறி மயில் கறி போட்டு ராஜா வச்சுக்கிறாங்க. எல்லா வேட்டையாடக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவர் வில்வித்தை வாழ்வத்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ராஜா. ஒரு 6 மாச இடைவெளியில ஒரு நாள் இவர் பயணப்பட்டு ராவோட ராவா இப்ப அடிச்சு நொறுக்கி அரண்மனை படை ரீகேப்சர் பண்ணிக்கிறாரு. ரீகேப்சர் பண்ணோம்னா ஒரு நல்ல நாளா பார்த்து ஆடி 18 ஒரு விசேஷ நாள்ல பழையபடி ராஜா வந்து பரவேற்கிறாரு. அப்படி நாள் குறிக்கிறாங்க. வடக்கு போல திருவிழா எப்படி இருக்கு, மானாட்டம் மயிலாட்டம் புறவியாட்டம், அப்படி எல்லாரும் ஊரே சந்தோஷப்படுது. ராஜா ஜெய ஜெயன்னு குதிரையில போறாரு. மேல பொழுதுல பூ மாறி பிடிக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு சத்தம் கேட்குது. என்னடா திரும்பி பார்த்தா தாத்தா ஓடி வந்துட்டு இருக்காரு. பிரபு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அளவு கிடந்த துன்பம் வரும்போது அந்த ஓலைப்பான்னு சொன்னா, இல்ல அளவு கிடந்த சந்தோஷம் வரும்போது இந்த ஓலை பார்க்கணும்னா, ஐயோ இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உடனே எடுத்து பாருங்கன்னா, எடுத்தான் பார்த்தா இதுவும் கடந்து போகும். ஆக இந்த சந்தோஷம் நிலையாந்தில்ல, இந்த சிம்மாசம் நிலையாந்தில்ல, இந்த மகிழ்ச்சி நிலையாந்தில்லை புரிஞ்சுட்டா. ஆகவே மகனே, கேள்வி கேட்ட மகனே, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, வாக்குல எந்த துன்பம் வந்தாலும் எந்த சந்தோஷம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சமநிலையோடு இரு.